எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டோக்கியோ தமிழச்சீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜப்பான் கவர்மெண்ட் என்னென்ன விசாஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஜப்பானில் டோட்டலாக 27 டைப்ஸ் ஆஃப் விசாஸ் இருக்குது. நம்ம இதை 3 மெயின் குரூப்பாக டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க்கிங் விசா, நான் ஒர்க்கிங் விசா, ஃபேமிலி ரிலேட்டட் விசா. முதல்ல நம்ம ஒர்க்கிங் விசாஸ் பற்றி பார்க்கலாம். என்ஜினியர், ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹியூமனிட்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ். இப்போ என்ஜினியர் விசான்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் நம்ம இந்தியன்ஸ் ஐடி அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இந்த விசா அப்ளை பண்ணி தான் வர்றாங்க. இந்த விசாவோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி இருக்கணும், இல்லைன்னு சொன்னோன்னா 10 இயர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தேன்னு சொன்னோன்னா இந்த விசா அப்ளை பண்ணி ஜப்பான் வரலாம். இந்த விசா நமக்கு எத்தனை வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா இனிஷியலாக 1 இயர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம ரினியூ பண்ணால் போதும். அடுத்ததாக ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹியூமனிட்டிஸ் விசா. இதில் லீகல் ஒர்க் பண்ணுறவங்க இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணி வர்றாங்க. அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் விசா. இப்போ டிரான்ஸ்லேஷன், இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறவங்க, அப்புறம் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரியில் தான் அப்ளை பண்ணி வர்றாங்க. ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா 3 இயர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆனால் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி கட்டாயம் இருக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் நிறைய நாடுகளில் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயியை ஜப்பான் கம்பெனிக்கு அனுப்பணுங்கிற பட்சத்தில் அவங்க இந்த விசா மூலமாக தான் அனுப்புவாங்க. இதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி அந்த கம்பெனியில் அட்லீஸ்ட் 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும். நம்ம பெருசாக பேப்பர் ஒர்க் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா கம்பெனி சைடே ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. அடுத்து 3ஆவதாக நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ஸ்கில்டு லேபர் விசா. இப்போ செஃப்ஸ், ஆர்டிஸ்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனர்ஸ், அனிமல் ட்ரெயினர்ஸ், ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ஏர்க்ராஃப்ட் பைலட்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாமே இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணி ஜப்பான் வரலாம். இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா 3 to 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து 4ஆவதாக நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் மேனேஜர் விசா. இப்போ வேறு நாட்டிலருந்து ஜப்பானில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லைன்னு சொன்னோன்னா வேறு ஒரு இன்வெஸ்டரோட பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறவங்க இந்த கேட்டகரியில் விசா அப்ளை பண்ணி வரலாம். இப்போ ஜப்பானில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் 5 மில்லியன் yen வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் விசா. இப்போ நார்மலான ஒர்க்கிங் விசாவை விட நல்ல ஒரு அட்வான்டேஜ் உள்ள வெயிட்டான விசா அப்படின்ட்டே சொல்லலாம். இந்த விசா பாயிண்ட் பேஸ் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், இன்கம், ஏஜ், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எபிலிட்டி பொறுத்து இருக்கும். இப்போ 70 அல்லது அதுக்கு மேலே நம்ம பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த விசா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த விசாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னோன்னா ஸ்பவுஸ் ஃபுல் டைமாக வேலை பார்க்க முடியும். தன்னோட பேரண்ட்ஸை கூட தங்க வைக்க முடியும். இது போக நம்ம ஊரில் இருந்து ஒரு ஹோம் ஹெல்ப்பரை நம்ம கூப்பிட்டு வர முடியும். ஆனால் என்ஜினியர் விசாவில் பேரண்ட்ஸை 3 மந்த்ஸ்க்கு மேலே நம்ம தங்க வைக்க முடியாது. சில சிச்சுவேஷனில் மிஞ்சி போனோன்னா இன்னொரு 3 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அவ்வளோதான். அப்புறம் வேறு ஒர்க்கிங் விசாவில் பர்டிகுலர் ஜாப் மாத்திரம்தான் நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி என்ஜினியர்ஸ்ன்னு சொன்னோன்னா அந்த பர்டிகுலர் ஜாப் மாத்திரம்தான் பண்ண முடியும். ஆனால் இந்த ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் விசாவில் மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க் நம்ம பண்ணலாம். இனி ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னோன்னா பிஆர், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் விசா அப்ளிகேஷனில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ஜினியர் விசா வச்சுருந்தோன்னு சொன்னோன்னா 10 வருஷம் கழிச்சு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆனால் இந்த ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் விசா ஹோல்டர்ஸ் 70 to 75 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளார பிஆர் அப்ளை பண்ண முடியும். அதே இது 80 to 85 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா வெறும் 1 வருஷத்துலேயே பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. அடுத்து நம்ம ஒர்க்கிங் விசா கேட்டகரியில் அதர் டைப்ஸ் பார்க்க போகிறோம். டிப்ளமேட் ஆர் அஃபீஷியல் விசா. இப்போ எம்பசிஸ், அடுத்து டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல் எல்லாருமே இந்த விசா கேட்டகரியில் தான் அப்ளை பண்ணி வர்றாங்க. இவங்களோட விசா ப்ரொசீஜர்ஸ் நம்மளை மாதிரி இமிக்ரேஷன் பியூரோ வழியாக இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமாக நடக்கும். அடுத்து ப்ரொஃபஷர்ஸ் விசா. இப்போ யூனிவர்சிட்டி அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணி வர்றாங்க. அடுத்து இன்ஸ்ட்ரக்டர் விசா.
இப்போ ஜாப்பனீஸ் ஸ்கூல்ஸில் லாங்குவேஜ் டீச்சர், அதாவது இங்கிலீஷ் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுறவங்க இந்த விசா கேட்டகரியில் அப்ளை பண்ணி வர்றாங்க. ஆனால் ப்ரைவேட் லாங்குவேஜ் ஸ்கூல் இல்லைன்னு சொன்னோன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியாது. அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹியூமனிட்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் விசாவில் வந்து அப்ளை பண்ணணும். அடுத்து ஆர்டிஸ்ட் விசா, பெயிண்டர், ஃபோட்டோகிராஃபர்ஸ், ரைட்டர்ஸ், கம்போசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ். இப்போ சர்ச் இல்லைன்னு சொன்னால் டெம்பிள்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாம் இந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணி வரலாம். அடுத்து வந்து ஜேர்னலிஸ்ட் விசா. இப்போ ஃபாரின் மீடியா இல்லைன்னா ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது தவிர லீகல், அக்கௌண்டிங் சர்வீசஸ், ரிசர்ச்சர், என்டர்டெய்னர், அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்ட்டு விசாஸ் இருக்குது. இப்போ டாக்டர்ஸ், நர்சஸ், அதுக்கப்புறம் டென்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து ஜப்பானில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னு சொன்னோன்னா ஜாப்பனீஸ் லைசன்சர் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். இந்த ஒர்க்கிங் விசா கேட்டகரியில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர் விசா. இதை SSW விசா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜப்பானில் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிட்டு வர்றதுனால சில ப்ளூ காலர் ஜாப்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து லேபரை வந்து ஜப்பானுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த விசா வந்து ஏப்ரல் 2019 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், ஷிப் பில்டிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நர்சிங் கேர் அப்படின்ட்டு 14 வகையான கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து இந்த கேட்டகரிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த கேட்டகரியில் சில இந்தியன்ஸ் கூட ஜப்பான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த விசா வந்து மேக்ஸிமம் 3 to 5 years வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. இப்போ கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 6 monthsலேருந்து 1 year ஒன்ஸ் வந்து ரினியூ பண்ணுவாங்க. ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அட்லீஸ்ட் வந்து JLPT N4 லெவல், அப்புறம் வந்து அவங்க பர்டிகுலர் ஜாபுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒர்க்கிங் விசாஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து நான் ஒர்க்கிங் விசா பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டூடெண்ட் விசா. இப்போ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல் இல்லைன்னு சொன்னோன்னா ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டியில் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வர்றவங்க எல்லாம் வந்து இந்த விசா கேட்டகரியில் தான் அப்ளை பண்ணி வர்றாங்க. இப்போ ஜப்பான் வந்து இங்கேயே வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ட்ரெயினி விசா. இப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜப்பான் வந்து ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணிவிட்டு தன்னோட கண்ட்ரியில் போய் அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கேட்டகரி தான் இந்த விசா. அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து டூரிஸ்ட் விசா. இப்போ டெம்பரவரியாக ஜப்பான் வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்குறவங்களுக்கு வந்து 90 days விசா கொடுக்குறாங்க. நம்ம இதுக்கு அப்ளை பண்ணும்போது 3 months நம்மளோட ஸ்கெடியூல், அதுக்கப்புறம் ஃபண்ட்ஸ் இது எல்லாம் வந்து காமிக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஜப்பான் வந்தோன்னா லாங்குவேஜ் தெரியலையே அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் கூகுள் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி வந்துட்டு ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிபெண்டன்ட் விசா. இப்போ ஒர்க்கிங் விசா ஹோல்டரோட டிபெண்டன்ஸ், அதாவது ஸ்பௌஸ் அண்ட் சில்ட்ரன் வந்து இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணி இங்கே வரலாம். பட் இந்த ஒர்க் விசா ஹோல்டரோட அம்மா, அப்பா இல்லைன்னா சிப்ளிங்ஸ் வந்து இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக வர முடியாது. அடுத்து டிபெண்டன்ட் ஸ்பௌஸ் வந்து ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். பட் வாரத்தில் வந்துட்டு 28 மணி நேரம் மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி வந்து அவங்கள ஸ்பான்சர் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒர்க் விசாவில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் ஒர்க்கிங் விசா கேட்டகரியில் இதெல்லாம் தவிர வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் விசா, அதுக்கப்புறம் டெசிக்னேட்டட் ஆக்டிவிட்டீஸ் விசா அப்படின்ட்டு சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி ரிலேட்டட் விசா. இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பௌஸ் ஆர் சைல்ட் ஆஃப் ஜாப்பனீஸ் நேஷனல்ஸ் விசா. இப்போ ஜாப்பனீஸ் நேஷனலில் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விசா தான் இது. இந்த விசா கிடைச்சேன்னு சொன்னால் நீங்களும் ஜாப்பனீஸ் நேஷனல் மாதிரி தான். இங்கே வந்து எந்த வேலை வேணும்னாலும் பண்ண முடியும். டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொஃபஸர் விசா வச்சுருக்கிறவர் அந்த ஒர்க் மாத்திரம்தான் வந்து பண்ண முடியும். ஆனால் இந்த கேட்டகரியில் வந்து அப்படி இல்லை. அதுக்கப்புறம் PR அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 10 வருஷம் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த விசா ஹோல்டர்ஸ் வந்து 3 வருஷத்துலேயே வந்து அப்ளை பண்ணால் கிடச்சிரும். அடுத்து லாங் டேர்ம் ரெசிடென்ட் விசா. இப்போ ரெஃப்யூஜிஸ், அதுக்கப்புறம் டிசெண்டன்ஸ் ஆஃப் ஜாப்பனீஸ் நேஷனல்ஸ், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் நேஷனல்ஸை வந்து டிவோர்ஸ் பண்ணுறவங்க வந்து இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது PR பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா. இந்த விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னோன்னா ஒர்க்கிங் விசா ஹோல்டர்ஸ் எல்லாம் ஒரு 10 years, ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்பௌஸ் ஆஃப் ஜாப்பனீஸ் நேஷனல்ஸ் வந்து ஒரு 3 years ஜப்பானில் ஒர்க் பண்ணியிருந்தால் போதும்.
அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ப்ராப்பராக பே பண்ணியிருக்கணும். அப்புறம் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து நம்ம இனஃப் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம காமிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாப்பனீஸ் நேஷனல் வந்து நமக்கு கேரண்டர் சைன் வந்து போடணும். இந்த விசா ஹோல்டர்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இப்போ இவங்க வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ், அதாவது எந்த ஒர்க் வேணும்னாலும் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் பேங்க்கில் வந்து ஈஸியாக வந்து லோன் ப்ராசஸ் பண்ண முடியும். அடுத்து விசா வந்து ரினியூ பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ரெசிடென்ஸ் கார்டு மாத்திரம் வந்து 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணால் போதும். நம்ம இந்தியன்ஸ் வந்து ஜப்பானில் வந்து மோஸ்ட்லி ஐடி அண்ட் ஆட்டோமொபைல் செக்டரில் என்ஜினியரிங் விசாவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரீசெண்டாக சிலர் வந்து ஸ்பெசிஃபைட் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் கூட வந்து ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் நாட் மச் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜாப்பனீஸ் விசா பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.